எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு தோட்டத்தில காய்ச்ச கொஞ்சம் காய்கறிகள் நமக்கு குடுத்தாங்க. நான் அத வச்சு என்னலாம் சமைக்கிறேன் அப்படின்னும் 2 வீடியோல நான் போட்டிருக்கிறேன். அவங்க தந்த அந்த புடலங்கால சின்ன பீஸ் நான் ஆல்ரெடி அவியல்ல போட்டிருந்தேன். மீதி இருக்கக்கூடிய புடலங்கால என்ன நான் பண்றேன்ட்டு பார்க்கலாம். நார்மலாட்டு நெறைய புடலங்காய் இருக்குது அப்படின்னா, பருப்பு எதுவும் சேர்க்காமலே நம்ம பொரியல் பண்ணலாம். இப்போ கொஞ்சமா இருக்கிறனால கொஞ்சமாட்டு சிறு பருப்பு வேக வச்சிருக்கிறேன். அத வச்சு இது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு காயுமே என்னென்ன ஷேப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் நிறைய மருத்துவ பலன்கள் நமக்கு உண்டு அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த புடலங்காய் வந்து குடல் மாதிரியே இருக்கிறனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லுவாங்க. வால்நட் வந்து மூளை ஷேப்லேயே இருக்கிறனால மூளைக்கு ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லுவாங்க. புடலங்காய்க்கு மேலே இந்த வெள்ளையாக இருக்கக்கூடியதை இந்த கத்தினால் இந்த மாதிரி நம்ம செதுக்கி எடுத்துடணும். சின்ன வயசுலலாம் அம்மா காய் வெட்டிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது, அம்மா ஒவ்வொரு காயும் எப்படி வெட்டுவாங்க அப்படின்னும் பார்க்குறது. அப்பந்தான் அம்மா எனக்கு இந்த வெள்ளையோடயே வச்சு நம்ம சமைச்சோம் அப்படின்னா, நமக்கு டைஜஷனுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னும் சொல்லுவாங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கூட வரும்னு சொல்லுவாங்க. இன்னுமே அது டேஸ்ட் வந்து அவ்வளவா இருக்காது அப்படின்னும் சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அந்த வெள்ளை போர்ஷன அப்படியே வச்சு அவங்க வெட்டதுக்குன்னு போனாங்க. அவங்கள்ட்ட "நீ எதுங்க அத எடுக்க மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "எடுக்கணுமா?" அப்படின்னும் கேட்டாங்க. அவங்களுக்கு தெரியல. அதுக்காகவே தான் ஸ்பெஷலாட்டு நான் இந்த வீடியோல அத சொல்றேன்னா, இந்த புடலங்காய்க்கு உள்ளாடி இருக்குல்ல, அந்த குடல வச்சு கூட சட்னி பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு இந்த மாரி வெட்டி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு அது பொரிஞ்சோனே சின்ன சின்னதாட்டு வெட்டி வச்சுக்கக்கூடிய வெங்காயம் போட்டு இது கொஞ்சம் வதக்கிட்டு, ஒரு பச்சை மிளகாவ நான் லைட்டா ஒரு கீறல் போட்டு இதில போடுறேன்னா, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் வதக்கிட்டு, நம்ம வெட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த புடலங்காவ அதில போட்டுலாம். புடலங்காய் நெறைய இருக்குன்னா, இதே மெத்தடில நம்ம செய்துட்டு, இதில உப்பெல்லாம் போட்டு இது வெந்ததுக்கப்புறம் தேங்காய் மட்டும் போட்டு நம்ம எடுத்தாச்சுன்னா, புடலங்காய் பொரியல் ரெடி. இப்போ இதில நான் கொஞ்சமாட்டு மஞ்சள் பொடி போட்டு, இத நல்லா நான் கிளறி விட்டுட்டு, சிறுபருப்பு ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருக்கோம்ல, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் போட்டு வேக வச்சிருக்கிறேன். அத அப்படியே நான் இதில போட்டுக்கிறேன் நான். நெறைய நமக்கு வேணும் அப்படின்னா, இந்த மாரி நம்ம பண்ணலாம். கொஞ்சம் போதும், இருக்கிறது போதும் அப்படின்னா, பருப்பு போடாமலே நம்ம பண்ணலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இத மிக்ஸ் பண்ணிட்டு, மூடி வச்சு இத வேக வைக்கலாம். சிறு பருப்புக்கு பதிலாட்டு நம்ம கடலை பருப்பு கூட போடலாம். அதாவது சிறு பருப்ப ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு, நம்ம வேக வைக்காமலே இதில போட்டே நம்ம சமைக்கலாம். அதே மாரி தான் கடலை பருப்புமே நம்ம 1 மணி நேரம் இல்லன்னா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, கொஞ்சமா 1 டேபிள் ஸ்பூன் போதும். அதையுமே நம்ம இதில போட்டு கூட நம்ம பொரியல் பண்ணலாம். 2மே ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருக்கும். இல்லன்னா நம்ம துவரம் பருப்ப நம்ம குக்கர்ல வேக வச்சு கடைஞ்சிட்டு கூட நம்ம கூட்டு மாரி கூட பண்ணலாம். இது நல்லா நமக்கு இந்த பருப்பு, இந்த புடலங்காய் எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம், தேங்காய் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா, புடலங்காய், பருப்பு போட்ட பொரியல் ரெடி. கூட்டு மாதிரி வேணும்னா, தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே அரைச்சி போட்டாச்சுன்னா, கூட்டு மாதிரி நமக்கு வந்துரும். கொஞ்சம் நமக்கு கிரேவி மாதிரி இருக்கலாம். அப்படி நம்ம செய்தாச்சுன்னா, சாதத்தில மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். எந்த மெத்தட்ல செய்தாலும் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தட்ல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இது நமக்கு இந்த சம்மர் டைம்லலாம் ரொம்ப நல்லது. எதுக்குன்னா, இந்த புடலங்காய்ல நெறைய நீர்ச்சத்து இருக்குது. சிறு பருப்புமே இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லது. இந்த மாரி சம்மர் நேரங்கள்ல இல்லன்னா ரொம்ப குளிர்ச்சி வேணும் அப்படின்னா, இந்த மாரி உள்ள காய் வச்சு அடிக்கடி சமையல்ல நீங்க செய்து சாப்பிட்டுக்கிடுங்க. இப்போ இந்த தக்காளி அவங்க கொடுத்த தக்காளில என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு, பெருஞ்சீரகம் போட்டுட்டு, அது கொஞ்சம் பொரிஞ்சோனே சின்ன சின்னதாட்டு வெட்டி வச்சுக்கக்கூடிய வெங்காயம் போட்டு, இத கொஞ்சம் வதக்கி விடலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 பல்லு பூண்ட லைட்டா இடிச்சு இதில போட்டுக்கலாம். பூண்டு வந்து இடிச்சு போட்டா அதுக்குன்னு தனி வாசனை உண்டு. இப்போ இந்த தக்காளிய நல்லா சின்ன சின்னதாட்டு வெட்டி அதையும் இதில போட்டுட்டு, கருவேப்பிலையும் இதில போட்டுட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இத நல்லா கிளறி விட்டுட்டு, இந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வரணும். அதனால மூடி வச்சு அப்படியே வேக வைக்கலாம். லோ ஃப்ளேம்லே வைப்போம். அப்போ நம்ம கரிஞ்சி மாதிரி போகாது. கொஞ்சமாட்டு மஞ்சள் பொடி, வத்தல் பொடியெல்லாம் போட்டுட்டு, இத நல்லா இந்த மாரி திரும்பவும் கிளறி விட்டுட்டு,
இது இந்த பாத்திரத்தில கொஞ்சம் அடி பிடிக்கிற மாரி இருந்துச்சுன்னா, கொஞ்சமாட்டு தண்ணி இந்த மாரி தெளிச்சு விட்டுக்கலாம். தெளிச்சு விட்டுட்டு இத நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணிட்டு, இது தக்காளி தொக்கு மாரி நமக்கு வரணும். மூடி வச்சு கொஞ்சம் நல்லா இத நம்ம வேக வைக்கலாம். நல்லா இந்த மாரி நல்லா பேஸ்ட் மாரி இது வந்ததுக்கப்புறம், நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கக்கூடிய இந்த சாதத்த இதில போட்டுட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு நல்லா பக்குவமாட்டு இத மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ரைஸ் இந்த சோறு எல்லாமே நமக்கு உடைஞ்சு போயிறக்கூடாது. அதனால பக்குவமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா, தக்காளி சாதம் ரெடி. இது எங்க அம்மா செய்யக்கூடிய மெத்தட். நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்க அம்மா இதே மாதிரி தான் இதே மெத்தட்ல செய்துட்டு எனக்கு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு தருவாங்க. அது கூட பப்படம் பொரிச்சு வச்சு தருவாங்க. இல்லன்னா முட்டை ஏதாவது பொரிச்சு வச்சு தருவாங்க. ஆக்சுவலா இந்த தக்காளி சாதத்துக்கு அதுவே போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லன்னா ஏதாவது வறுவல் செய்து கூட சாப்பிட்டுக்கலாம். நான் புடலங்காய் இருந்தனால அத வச்சு அப்படி நான் பருப்பு போட்டு ஒரு பொரியல் மாதிரியே நான் பண்ணிட்டேன்னா தக்காளி சாதம்லாம் ஆக்சுவலா எங்க அம்மாட்ட எனக்கு எப்படி செய்யணுன்னே தெரியாது. எ இங்க வந்ததுக்கப்புறம் தான் ஒரு 2012 அந்த டைம்ல தான் எங்க அம்மாட்ட, "நீங்க எனக்கு ஸ்கூலுக்கு ஒரு சாப்பாடு குடுப்பீங்கள்ல, தக்காளி சாதம். அத எப்படி செய்வீங்கன்ட்டு?" எங்க அம்மாட்ட கேட்டு நான் வந்து இது செய்தது. இன்னுமே பிராக்டிகலாட்டு அவங்க செய்றத, அவங்க பக்கத்துல நின்னு பார்த்துருந்தா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமா இருக்கும். அவங்கள்ட்ட கேட்டு அதே மெத்தட்ல பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருந்துச்சு. இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.